அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். நாளைக்கு பிப்ரவரி மாசம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. 9 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய அற்புதமான சேர்க்கை நாளைய நாள்ல நமக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம நாளைய நாள் நமக்கு தேவதை நாளாவும் இருக்கு. இப்படிப்பட்ட அதிசக்தி வாய்ந்த நாள்ல அபிஜித் நட்சத்திர நேரமும் நாளைக்கு நமக்கு வருது. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த அற்புதமான சேர்க்கைகள் இருக்கக்கூடிய இந்த நாள் அந்த இயற்கையே நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வரப்பிரசாதம் தான் சொல்லணும். அந்த வகையில நாளைய நாளை தவற விடாதீங்க. நாளைய நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு, அதாவது பணவரவு அதிகரிக்கிறதுக்கு, நம்ம பர்ஸ்ல கட்டுக்கட்டா பணம் சேர்றதுக்கு நாம செய்ய வேண்டிய ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எளிமையான பரிகாரமா இருந்தாலும் உடனடியா கை மேல பலனை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரம்னே சொல்லலாம். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை நாள் அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அங்காரகனோட அதிதேவதை தான் நம்ம முருகப்பெருமான். அடுத்ததா நாளைய நாள்ல பிரதோஷம் நமக்கு இருக்கு. இந்த பிரதோஷம் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். நாளைய நாள்ல நமக்கு திருவோண நட்சத்திரமும் இருக்கு. திருவோண நட்சத்திரம் பெருமாளுக்கு உகந்தது. அந்த வகையில செவ்வாய்க்கிழமை, திருவோண நட்சத்திரம், பிரதோஷம் இது மூணும் ஒன்னா சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு 9 வருடங்களுக்கு பிறகு நாளைய நாள்ல நமக்கு இருக்கு. அடுத்ததா நாளைக்கு நமக்கு அபிஜித் நட்சத்திரம் இருக்கு. இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் நாம கேட்டதை நமக்கு அப்படியே நடத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நேரம்னே சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா நாளைய நாள் நமக்கு ஒரு தேவதை நாளா அமைஞ்சிருக்கு. அதாவது பிரபஞ்சவசிய நாள். நாளைக்கு 777 போர்ட்டல் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நமக்கு ஓபன் ஆகுது. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நாளைக்கு நமக்கு பிப்ரவரி மாசம் 25ஆம் தேதி. இதோட கூட்டுத்தொகை 7ங்கிற நம்பர் வரும். இந்த வருஷம் 25வது வருஷம். இதோட கூட்டுத்தொகையும் நமக்கு 7ங்கிற நம்பர் வருது. இப்ப 77 சொல்லி 2 7ஓட சேர்க்கைய நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 3வது 7ஓட சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு 25ஆம் தேதி இதோட கூட்டுத்தொகை 7. நாளைக்கு மாசம் 2. அந்த வகையில 7 + 2 9ங்கிற நம்பர் நமக்கு வரும். அடுத்ததா இந்த வருஷம் 25வது வருஷம். இதோட கூட்டுத்தொகை நமக்கு 7ங்கிற நம்பர் வரும். அந்த வகையில ஏற்கனவே நமக்கு வந்த 9 + 7 இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 16ங்கிற நம்பர் வரும். இந்த 16ல இருக்கக்கூடிய 1ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணா 7ங்கிற நம்பர் வரும். அந்த வகையில 3 7ஓட சேர்க்கை நாளைக்கு நமக்கு இருக்கு. இப்படி சாதாரணமா ஒரு நாள்ல இந்த மாதிரியான சேர்க்கை வந்தாலே அந்த நாள் நமக்கு அதிசக்தி வாய்ந்த நாளா இருக்கும். பிரபஞ்ச ஆற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய நாளா இருக்கும். அதுலயும் இத்தனை சேர்க்கைகள் நாளைக்கு இருக்கும் போது நிச்சயமா இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க. அடுத்ததா இந்த நாள்ல இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கை இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு திரிபுஷ்கர யோகம் இருக்கு. இந்த திரிபுஷ்கர யோகம் இருக்கக்கூடிய டைம்ல நாம எதை செஞ்சாலும் அதை திரும்பி 3 முறை செய்யக்கூடிய யோகம் நமக்கு ஏற்படும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த திரிபுஷ்கர நேரத்துல நாம தங்கம் வாங்கினோம்னா திரும்பி திரும்பி 3 முறை தங்கம் வாங்கக்கூடிய யோகம் நமக்கு ஏற்படும். அதே மாதிரி இந்த நேரத்துல பணவரவு அதிகரிக்கிறதுக்கான பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் நாம செய்யும் போது நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். இந்த திரிபுஷ்கர நேரத்துல நாம செய்யவே கூடாத செயல்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டைம்ல கட்டாயமா கடன் வாங்க கூடாது. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நாளைய நாள்ல ஹாஸ்பிட்டல் போறதை தவிர்த்துக்கோங்க. எமர்ஜென்சி சிச்சுவேஷன்னா நமக்கு வேற வழி கிடையாது, போய் தான் ஆகணும். கட்டாயமா அதுக்கு நாம போகலாம். மத்தபடி நார்மல் செக்அப்காக போறவங்க நாளைய நாள்ல அதுலயும் குறிப்பா திரிபுஷ்கர நேரத்துல நீங்க போகிறத தவிர்த்துக்கோங்க. அடுத்ததா இந்த மருந்து மாத்திரைகள் வாங்குறதையும் தவிர்த்துக்கோங்க.
தேவையில்லாத சண்டை சச்சரவுகளையும் இந்த டைம்ல நீங்க வச்சுக்க வேண்டாம். இது மேலும் மேலும் உங்க வாழ்க்கையில கஷ்டத்தை தான் ஏற்படுத்தும். அப்ப இந்த நேரத்துல என்னதாங்க செய்யறது அப்படின்னு ஒரு சிலர் யோசிப்பீங்க. நல்ல விஷயங்கள் எல்லாமே செய்யலாம். இறை வழிபாட்டுக்கு உகந்த நேரம் இந்த நேரம். அடுத்ததா இந்த நேரத்துல கடனை திருப்பி கொடுத்தீங்கன்னா உங்க கடன் சீக்கிரமா அடையும். அதே மாதிரி தங்கம், வெள்ளி நகைகள், பாத்திரம், ஆடை, ஆபரணங்கள் இந்த மாதிரி பொருட்களை நீங்க வாங்கலாம். இதனால உங்க வீட்டுல தன தானியங்கள் சேரும். எங்க இருந்துங்க தங்கம்லாம் வாங்குறது அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவீங்க. நாளைய நாள்ல இந்த திரிபுஷ்கர நேரத்துல கல்லுப்பையோ அரிசியையோ மஞ்சள் தூளையோ வாங்கி வச்சீங்கன்னா கூட உங்க வீட்டுல ஐஸ்வர்யம் பெருகும். இப்ப நான் சொன்ன 3 பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருளை மட்டும் கூட நீங்க வாங்கி வைக்கலாம். சரி, நாளைய நாள்ல இந்த திரிபுஷ்கர நேரம் எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா சாயங்காலம் 6:50 ஆரம்பமாகி நைட்டு 12 மணி வரைக்கும் நமக்கு இருக்கு. அடுத்ததா அபிஜித் நட்சத்திர நேரத்துக்கான பதிவு ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நாளைக்கு இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் சாயங்காலம் 6:18 ஆரம்பமாகி சாயங்காலம் 6:42 வரைக்கும் மொத்தமா 24 நிமிடங்கள் நமக்கு இருக்கு. இப்ப நான் சொன்ன இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படி இல்லைன்னா திரிபுஷ்கர நேரத்துல இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். தேவையான பொருட்கள் உங்ககிட்ட இருந்தா யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம். தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கோடு போடாத அன்ரூல்டு பேப்பர் நமக்கு தேவைப்படும். நம்ம உள்ளங்கை அளவுக்கு சின்ன பேப்பரா பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்ததா இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததா 7 அரிசி நமக்கு தேவைப்படும். முனை உடையாத அரிசியா எடுத்துக்கோங்க. பச்சரிசி, புழுங்கல் அரிசி, பாஸ்மதி ரைஸ் எதை வேணாலும் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். நம்ம வீட்ல 16 வகையான செல்வங்களும் சேர்றதுக்கு நாளைய நாள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாம கடன் தீர்றதுக்கு நாளைய நாள்ல நாம பயன்படுத்த வேண்டிய ஒரு சிம்பலை பத்தியும் அந்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இப்படி நாளைய நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி நம்ம சேனல்ல 2 வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த 2 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல் ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. சரி, இப்போ இந்த பரிகாரத்தை நான் சொன்ன அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படி இல்லைன்னா திரிபுஷ்கர நேரத்துல நீங்க செய்யுங்க. அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. தேவையான பொருட்களை உங்க பக்கத்துல எடுத்து வச்சுக்கிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்ட மனசுருகி பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல மகாலட்சுமி தாயாரோட எனர்ஜிய நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பரை நீங்க எழுதிக்கோங்க. அந்த ஏஞ்சல் நம்பர் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். 2918. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். 2918. இந்த ஏஞ்சல் நம்பர் எழுதினதுக்கு அப்புறமா இதுல 7 அரிசியை வச்சு இந்த பேப்பரை நீங்க மடிச்சுக்கோங்க. அரிசி கீழே விழாத மாதிரி பார்த்து கவனமா மடிச்சதுக்கு அப்புறமா இப்படி மடிச்சு வச்சிருக்கக்கூடிய பேப்பரை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு பணத்துக்கான அஃபர்மேஷன்ஸ் ஏதாவது சொல்லுங்க. நான் எப்பயுமே சொல்ற மாதிரி தமிழ்ல அஃபர்மேஷன் சொல்லணும்னு நினைக்கிறவங்க 4 திசைகளில் இருந்தும் 24 மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேங்கிற அஃபர்மேஷன் சொல்லலாம். இங்கிலீஷ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க ஐ ஆம் எ பவர்ஃபுல் மணி மேக்னெட்ங்கிற அஃபர்மேஷன் கூட நீங்க சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் அஃபர்மேஷன் சொல்லிட்டு இந்த பேப்பரை பணம் வைக்கக்கூடிய இடத்துல பர்ஸ்ல நீங்க பணத்தோட சேர்த்து வச்சிருங்க. இந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும். 1 மாசம் கழிச்சு இந்த பேப்பர் எப்ப உங்க கண்ணுல படுதோ அப்ப இந்த பேப்பரை எடுத்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த நம்பரும் 7 அரிசியும் இருக்கக்கூடிய உங்க பர்ஸ்ல மேலும் மேலும் பணம் நிச்சயமா சேர்ந்துகிட்டே இருக்கும். கட்டுக்கட்டா உங்க பர்ஸ்ல பணம் சேர ஆரம்பிக்கும். நல்ல ஒரு பண வரவை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுலயும் அற்புதமான சேர்க்கைகள் இருக்கக்கூடிய நாள்ல நீங்க செய்யும் போது நிச்சயமா கை மேல பலன் உங்களுக்கு கிடைக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம்.